ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்குது. இப்போ வந்து டெஸ்டிடியூட் விடோஸ், அதாவது ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஊனமுற்றோர், இவங்கெல்லாம் அந்த கிரைட்டீரியாலாம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லஞ்சம் கொடுக்காம வாங்க பாருங்க. ஹைலி டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணுங்க, டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் ஆஃபீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு டைப் பண்ணுங்க. இப்போது ரேஷன் கார்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ இந்த இந்த மாதிரி ரேஷன் கார்டில் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? இதில் ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஏஒய், அந்தியோதயா அன்ன யோஜனா. அந்த அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டு பார்த்துட்டிங்கன்னா மிகவும் ஏழை, அவங்களால வாழவே வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து டெஸ்டிடியூட் விடோஸ், அதாவது ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஊனமுற்றோர், இவங்கெல்லாம் அந்த க்ரைட்டீரியாலாம் வருவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து 35 கிலோ ரைஸ் கொடுக்குறாங்க. 35 கிலோ ரைஸ், சுகரும் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. நார்மல் நம்ம வாங்குறத விட கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிகவும் ஏழைப்பட்ட குடும்பங்களுக்காக வழங்கப்படுறது தான். ஆனால் ஒரு சில ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புளே இந்த ரேஷன் கார்டை வச்சுருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் வருந்தத்தக்க செய்திப்பட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த கார்டு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அடுத்தது வந்து பிஹெச்ஹெச் அப்படின்றது இருக்குது, ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். இவங்க வந்து ஏழை அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவில் வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து 20 கிலோ ரைஸ் கொடுப்பாங்க, 2 கிலோ சுகர், அது நார்மலான விஷயங்கள் தான். ஆனால் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் போகுதுன்னா இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும். ஏஏஒய் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ முன்னுரிமை இருக்கோ அது வந்து இவங்களுக்கும் இருக்கும். ஏதாவது சலுகைகளாக இருக்கட்டும் முதல்ல இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஆனால் இதுலேயும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த பிஹெச்ஹெச் கார்டு இருக்கிறது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த 2 கார்டு தான் இருக்கா, இது தவிர்த்து வேறு ஏதாவது? இன்னும் ஒன்று இருக்குது, இன்னும் என்ன 3 டைப் ஆஃப் கார்டு இருக்குது. என்பிஹெச்ஹெச், அதாவது நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். இவங்க வந்து என்னென்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வசதியாக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அவசரப்பட்டு எந்த உதவியும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு கார்டு தான் அது. ஆனால் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோ அரிசி எல்லாமே அந்த பிஹெச்ஹெச் கார்டுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே ஸ்கீம் வந்து இவங்களுக்கும் எலிஜிபிலிட்டி தான். ஆனால் இதில் என்ன வருத்தமான விஷயம்னா நிறைய புவர் பீப்புள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்கும். அவங்க வந்து உண்மையிலே போராக இருப்பாங்க, டெய்லி வேஜஸ் இருப்பாங்க, கணவனை இழந்த பெண்களாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க வந்து என்ன பண்ணால் அதை கொஞ்சம் இந்த பிஹெச்ஹெச் கார்டுக்கு அவங்க கார்டாக வந்து மாற்றலாம். ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்க இல்லையா, மாற்றலாம்னு சொல்லிட்டு, அப்போ அது எப்படி அவங்க போயிட்டு யார் அணுகணும், எப்படி அணுகணும்? இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ என்பிஹெச் கார்டு வச்சுருக்காங்க, என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவங்க ஏழை அப்படின்னா இவங்க 2 விஷயம் எடுக்கணும். ஒன்று வந்து அவங்களுடைய பஞ்சாயத்தில் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு புக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுலேருந்து அந்த டாக்குமெண்ட் அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கணும். இது எல்லா பஞ்சாயத்துலேயுமே, ஊராட்சிகள்லையும் சரி பெருராட்சிகளையுமே இது வந்து இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அந்த வச்சுட்டு என்ன பண்ணணும்னா லோக்கலில் இருக்கக்கூடிய விஏஓ இருக்கிறாங்க இல்லையா, கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து இவங்க உண்மையிலே ஏழை தான் அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதை வச்சு என்ன பண்ணணும்னா வருவாய் சான்று ஒன்று, இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். இந்த 3ஐயும் வச்சுட்டு இவங்க வந்து என்ன பண்ணணும்னா வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட அப்ளை பண்ணணும். நான் தாசில்தார் வாங்குவேன். இதை ஒரு அப்பர் கிரேடில் இருக்கக்கூடியதை டிகிரேட் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து டேரெக்டாக தாசில்தார்ட்ட அப்ளை பண்ணிங்கன்னா நடக்காத காரியம். இவங்க வந்து வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இவங்கக்கிட்ட போய் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஓகே இவங்க வந்து உண்மையிலே போரான பீப்புள் தான், இவங்களுக்கு வந்து என்பிஹெச்ஹெச் கேட்டகரியிலேருந்து இவங்களை வந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சர்டிஃபை பண்ணி அந்த கார்டை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாதனால அவங்க மாற்றாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிறதுனால நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்காங்க ஒரு லேடி, ஓகே, அவங்க வந்து விடோ, ஓகே. ஸோ இப்போது அவங்க வந்து ஏஏஒய் கார்டுக்கு மாற்ற முடியுமா? இல்லை, விடோ அப்படின்றதுக்காக மாற்ற முடியாது. ஆனால் அவங்க வந்து ரொம்ப போராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, யாரோட சப்போர்ட்டும் கிடையாது, போராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்லேருந்துட்டு இந்த ஏஏஒய் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஆதரவற்ற விதவைக்கான சான்று, அப்படி இல்லைனா மிகவும் ஏழைக்கான ஒரு சான்று எங்கன்னா விஏஓ கிட்டே தான் வாங்கணும். அப்படி இல்லை விஏஓ தர மறுக்கிறாருன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட தான் வாங்கிக்கலாம்.
ஓகே. அடுத்தது அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கீழ தான் இருக்கு அப்படின்றத இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இத வச்சுட்டு நீங்க வந்துட்டு வருவாய் கோட்டாட்சியர்ட்ட வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாரி வந்து என்னுடைய கணவர் நான் இல்லன்னா கணவனால் வந்து கைவிடப்பட்ட பெண்ணா இருக்கிறேன். இல்லன்னா திருமணம் ஆகல. எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நீங்க வந்து எனக்கு இந்த ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க புகார் மனு கோரிக்கையா தான் குடுக்க முடியும். அவங்க ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, ஓகே இவங்க உண்மையிலேயே மிகவும் ஏழையா இருக்கிறாங்க. இவங்க வந்து 35 கிலோ அரிசி வாங்குறதுக்கு தகுதியான நபரு. அதனால இவங்க வந்து ஏஏஒய் ஸ்கீம்ல வந்து மாத்தலாம். அந்தியோதயா, அன்ன யோஜனா ஸ்கீமுக்கு மாத்தலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கார்டு மாறிரும். அத பேஸ் பண்ணி அவங்க ரேஷன் வாங்கிக்கலாம். இத தவிர வந்து இன்னும் 2 ரேஷன் கார்டு வந்து நம்ம பொதுவா புழக்கத்துல இருக்கு. என்பிஹெச்ஹெச்எஸ். என்பிஹெச்எஸ் அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல. இவங்க வந்து அப்பர் கிளாஸ் பீப்பிள். ஓகேவா? இவங்களுக்கு ரேஷனே தேவையில்ல. ஜஸ்ட் சுகர் மட்டும் நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடியது தான். ஓகே. இவங்களுக்கு வந்து எந்த கவர்மெண்டோடைய சப்போர்ட் சலுகைகள் பெருசா கிடைக்காது. அதுக்கு வாய்ப்புகளும் கம்மி. ஜஸ்ட் அவங்க சுகர் மட்டும் தேவைப்பட்டா வாங்கிக்குவாங்க. இல்லன்னா அத ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா, ஐடி ப்ரூஃபா யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். இன்னொரு ரேஷன் கார்டு என்ன பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச் தான். என்சி அப்படின்னு இருக்கும். நான் கமாடிட்டி. உங்களுக்கு வந்து அந்த ரேஷன் கார்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லன்னா ஐடி ப்ரூஃப் தான். உங்களுக்கு எந்த ஒரு கமாடிட்டிஸ், எந்த சப்போர்ட்டோ ரேஷன்ல எதுவுமே கிடைக்காது அப்படின்றது தான். இந்த ரேஷன் கார்டை பொறுத்தளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதை வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே ரொம்ப புவரா இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளா மாறியிருப்பாங்க. ஆனா அவங்க இன்னும் வந்து அந்த ஏஏஒய் ஸ்கீம்ல வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாரி ஒரு 10 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அப்பர் கிளாஸா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இன்னும் நான் பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க இந்த மாரி ரிக்வெஸ்ட் பண்ணி மாத்தி அவங்க பயன்படுத்திக்கலாம். கரெக்ட். இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து வரத்துக்கு டிலே ஆகுது. ஸோ அங்க போனா வந்து அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாரி விஷயத்த வந்து ஏதோங்கிறது என்ன லஞ்சம் கேட்குறாங்கன்னு ஓப்பனா சொல்லலாமே. அது ஒண்ணும் தவறு இல்ல. இது நம்ம வாடிக்கையா பார்க்குறோம். இப்ப நேத்து கூட பார்த்துட்டீங்கன்னா, ஒரு விஏஓ அவரு ஜாயின் பண்ணி 3 மாசம் தான் ஆச்சு. ம். டிபார்ட்மெண்ட்ல 3லேருந்து 6 மாசம் தான் ஆச்சு. ரூ. 10,000 லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்கிறாரு. இது நடக்கிறது. அதெல்லாம் நீங்க ஓப்பனா பேசணும். நம்மலாம் ஓப்பனா லஞ்சம் வாங்குறாங்கன்னு பேசலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எப்படி லஞ்சத்த ஒழிக்க முடியும்? ஸோ நான் எதுக்காக இன்டைரக்ட்டா சொன்னேன்னா, வாங்குறவங்களும் இருக்காங்க, வாங்காதவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு காமனா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் சொன்னேன். வாங்குறவங்க வருத்தப்படாம தான் வாங்குறாங்க. வாங்காதவங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாரி லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் லஞ்சம் குடுக்காம வாங்க பாருங்க. ஹைலி டிமாண்ட் பண்றாங்கன்னா, ஜஸ்ட் கூகுள்ல டைப் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் ஆஃபீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு டைப் பண்ணுங்க. அதுல ஒரு நம்பர் வரும். ஜஸ்ட் கால் பண்ணி, சார் இந்த மாரி என்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க. இந்த தாலுகா ஆஃபீஸில் உள்ள தாசில்தார் கேட்குறாரு. இல்லைன்னா அவங்க ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. அவங்களோட பேரை சொல்லி கேட்குறாங்க. எம்ப்ளாயி நம்பர் இருக்கும். கேட்குறாங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை லஞ்சம் கேட்குறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வரப்போகுது. அவ்வளோதான். வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு ரேஷன் கார்டை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெய் கிட்ட. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். வணக்கம்.